இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசு எம்மாவு சீடர்களுக்கு தம்மை வெளிப்படுத்திய பின்பு இப்பொழுது தன்னுடைய திருத்தூதர்களை சந்திக்க வருகிறார். இன்றைய நற்செய்தி பகுதி. அவர்கள் மத்தியிலே ஆண்டவர் இயேசு தோன்றி, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று சொல்லுகிறார். எப்பொழுதெல்லாம் நாம் கடவுளை சந்திக்கிறோமோ, எப்பொழுதெல்லாம் இயேசுவை நம்முடைய எண்ணங்களிலே, நம்முடைய கருத்துக்களிலும் கூட, நம்முடைய செயல்பாடுகளில் அவருடைய விருப்பங்களை நிறைவேற்றுதல் வழியாக எண்ணுகிறோமோ, நினைக்கிறோமோ, உருவகப்படுத்துகிறோமோ, அப்பொழுதெல்லாம் நம்முடைய உள்ளத்திலே அமைதி இருக்கும். அது அவருடைய பிரசன்னத்தினுடைய விளைவு. அவர் மீது நாம் கொண்டிருக்கிற நம்பிக்கை உணர்வினுடைய வெளிப்பாடு. நமக்கு அமைதி கிடைக்கும். அவர்கள் மத்தியிலே தோன்றிய உடனே அவர்கள் திகிலுறுகிறார்கள். காரணம் என்னவென்றால், அவர் இறந்தவர் இப்பொழுது உயிரோடு இருப்பதை அவர்கள் பார்க்கிறார்கள். அதனால் ஒருவேளை இது ஆவியாக இருக்குமோ என்று எண்ணி அவர்களுக்கு தன்னை பற்றி விளக்குகிறார். நானேதான், என்னை தொட்டு பாருங்கள், எனக்கு எலும்பும் சதையும் இருப்பதை காண்கிறீர்களே, இது ஆவிக்கு கிடையாது என்று கூறினார். அன்பானவர்களே, ஆகையினால் இயேசு நம்மோடு இருப்பது உண்மையிலும் உண்மையான ஒரு நிகழ்வு. வெறும் கற்பனை அல்ல, ஒரு நிகழ்வு. நம்மை மயக்குகின்ற ஒரு ஓப்பியம் அல்ல. அன்பானவர்களே, ஆகையினால் நாம் கொண்டிருக்கிற நம்பிக்கை ஒரு வரலாற்று பின்னணி கொண்டது. நம்முடைய வாழ்விலே இன்றும் நடக்கின்ற ஒரு நிகழ்வை வெளிப்படுத்துகிறது. இயேசு நம்மோடு இருக்கிறார். அது மட்டுமல்ல, இயேசுவில்தான் முழுமையான கடவுளுடைய வெளிப்பாடு. ஆண்டவர் இயேசு விளக்குகிறார். மோசேயின் சட்டத்திலும் இறைவாக்கினர் நூல்களிலும் திருப்பாடல்களிலும் என்னை பற்றி எழுதப்பட்டுள்ள அனைத்தும் நிறைவேற வேண்டும் என்று நான் உங்களோடு இருந்தபோதே உங்களுக்கு சொல்லியிருந்தேனே என்றார். மறைநூலை புரிந்து கொள்ளுமாறு அவர்களுடைய மனக்கண்களை திறந்தார். அன்பானவர்களே, நாம் பெற்றிருக்கின்ற இந்த திரு விவிலியம் ஒரு கதை அல்ல, கற்பனை களஞ்சியம் அல்ல. ஒரு வரலாற்று பின்னணி கொண்ட ஒரு மக்களோடு இணைந்த ஒரு சரித்திரம். அதில் இயேசு வருவதற்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்னர் அவருடைய வருகையை பற்றி எழுதியிருந்தது, அவருடைய சாவை பற்றி எழுதியிருந்தது, அவருடைய போதனைகளை பற்றி எழுதியிருந்தது. அவர் உயிரோடு எழுவார், அவர்தான் கடவுளுடைய ஒரே உயிருள்ள மகன் என்பதை குறித்தெல்லாம் இறைவாக்கு சொல்லப்பட்டிருந்தது. அனைத்தும் இப்பொழுது இயேசு உயிர்த்தெழுந்து இவர்களுக்கு வெளிப்படுத்துகின்ற வேளையில் நிறைவேறுகிறதை அவர்களுக்கு விளக்குகிறார். நம்முடைய வாழ்வில் நாம் கொண்டிருக்கிற நம்பிக்கைகள் நிறைவேறும். அன்பு ஆண்டவரே, பேரிரக்கம் மிகுந்த கடவுளே, உம்மை போற்றி புகழுகிறோம், தாழ்மையோடு ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் ஏதோ காற்றில் குத்துபவனை போல இலக்கு இன்றி குத்தவில்லை. உண்மையாகவே எங்கள் இலக்கு உண்மையான நிகழ்வு. விண்ணகம், இந்த மண்ணகத்திலிருந்து நாங்கள் சென்றடைய வேண்டிய கடவுளாகிய உம்முடைய பிரசன்னம் உண்மை உள்ளது. உண்மையான இலக்கை நோக்கி நாங்கள் பயணிக்கிறோம். ஆகையினால் எங்களுடைய பயணம் எப்பொழுதும் அதற்கேற்ப அமைய வேண்டும் என்பதில் உறுதிபட நாங்கள் வாழ எங்களுக்கு அருள்தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.